வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கு சீனா, பாகிஸ்தான் என எல்லையில் இரு எதிரிகள் இருந்த நிலை மாறி மூன்றாவதாக ஒரு எதிரியையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட தொடங்குகிறது. அந்த மூன்றாவது எதிரி இந்தியாவுக்கு ஏற்கனவே இருந்த இரு எதிரிகளான சீனா, பாகிஸ்தானுடனும் கூட்டணி அமைத்து செயற்படலாம் என்ற நிலை ஏற்பட தொடங்குகிறது. அந்த மூன்றாவது எதிரி பங்களாதேஷ் எனப்படும் வங்கதேசம். பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்த இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் வங்கதேசமும் கூட்டணி அமைப்பது காலத்தின் கோலம் என்றுதான் கூற வேண்டும். எப்படியோ வங்கதேசத்துடன் இந்தியாவுக்குள்ள இருதர எல்லைகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியுள்ளது இந்தியா. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இரு காணொலிகளை நாம் வெளியிட்டிருந்தோம். இப்போது வங்கதேசத்திலிருந்து கடல் மார்க்கமாகவும் அச்சுறுத்தல் வர வாய்ப்பு உள்ளது. வங்கதேச ராணுவத்தால் பயன்படுத்தப்படும் துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தின் செயல்திறனின் திருப்தி அடைந்ததன் காரணமாக வங்கதேசத்தின் கடற்படையின் விமான பிரிவு இப்போது அதே ரக ஆளற்ற விமானத்தை அதன் சொந்த பயன்பாட்டுக்காக வாங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது. வங்கதேச கடற்படையின் விமான பிரிவு பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களை வாங்குவது குறித்து ஆய்வு செய்து வருவதாக வங்கதேச பாதுகாப்பு வலைத்தளம் தெரிவித்துள்ளது. இது பங்களா விரிகுடாவை கண்காணிக்க மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு கடல் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த வங்கதேசத்திற்கு உதவும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வங்கதேச கடற்படையின் விமான பிரிவு தற்போது வங்கதேச ராணுவத்தால் இயக்கப்படும் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களை வாங்குவதில் ஆர்வமாக உள்ளதாக அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ள வங்கதேச கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கதேச ராணுவம் மற்றும் வங்கதேச கடற்படை 8 அடி பாய முயல வங்கதேச விமானப்படையோ 16 அடி பாய விரும்புகிறது. பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தை ராணுவம் மற்றும் கடற்படை பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களை வாங்க வங்கதேச விமானப்படை பேராக்டர் TB3 ஆளற்ற விமானத்தின் சமீபகால மாறுபாட்டை வாங்குவதில் ஆர்வம் காட்டியுள்ளது. பேராக்டர் TB3 ஆளற்ற விமானம் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட மாறுபாடு. இது மிக குறுகிய ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டு குறுகிய ஓடுபாதையில் தரையிறங்கக்கூடிய ஆளற்ற விமானம். இந்த விமானம் இந்த ஆண்டுதான் வெளியிடப்பட உள்ளது. துருக்கிக்கு வெளியே வங்கதேசத்தை தவிர பேராக்டர் TB3 ஆளற்ற விமானத்தில் ஆர்வம் காட்டும் மற்றொரு நாடு இந்தோனேஷியா. பாகிஸ்தான் பேராக்டர் அகின்சி ஆளற்ற விமானங்களை இயக்குகிறது. இப்படியாக இந்தியாவின் எதிரிகளுக்கு ஆயுத வழங்கல் செய்வதில் துருக்கி முழுமூச்சாக உள்ளது. வங்கதேச கடற்படையின் விமான பிரிவு பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களில் எதில் வைத்து இயக்க திட்டமிடுகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் உண்மையில் துருக்கியை சேர்ந்த பேக்கர் தொழில்நுட்ப நிறுவனம் TCG அனடோலு கப்பலின் மேல்தளத்திலிருந்து இயக்கப்படும் விதத்தில் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தின் ஒரு மாறுபாட்டை உருவாக்கியது. TCG அனடோலு துருக்கி கடற்படையின் ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல். இது உலகின் முதல் ஆளற்ற விமானம் தாங்கிய கப்பலாக மாற்றப்பட்டுள்ளது. அதன் மேல்தளத்தில் உள்ள ஆளற்ற விமானங்கள் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்கள் என்பதால் அவை கடற்படை பாவனைக்கும் பொருந்துகின்றன. இந்த ஆண்டு முதல் துருக்கி ஆயுதப்படைகளுக்காக பேராக்டர் TB3 ஆளற்ற விமான செயல்பாடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னரே அவர்கள் வெளிநாட்டு ஏற்றுமதிகளில் கவனம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் விரும்பினால் பேராக்டர் TB3 ஆளற்ற விமானங்கள் முன்கூட்டியே வங்கதேசத்திற்கு கொடுக்கப்படலாம். பேராக்டர் ஆளற்ற விமானங்களை தயாரிக்கும் துருக்கியின் பேக்கர் நிறுவனத்தின் உரிமையாளர் ஹலூக் பேராக்டர். இவர் வேறு யாருமல்ல, துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் மருமகன், அதாவது எர்டோகனின் மகள் சுமியி எர்டோகனின் கணவன். இதற்கிடையில் வங்கதேச கடற்படையான விமான பிரிவு அதன் சேவையில் ஆளற்ற விமானங்களை அறிமுகப்படுத்த தயாராக உள்ளது மட்டுமல்லாமல் நாட்டின் ராணுவமும் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வங்கதேச ஆயுதப்படைகள் துருக்கியிடமிருந்து 12 நடுத்தர உயர நீண்ட தாங்குதிறன் மேல் பேராக்டர் TB2களை வாங்கிக் கொள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றில் 6 ஏற்கனவே 2023 முதல் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் 6 விரைவில் பெறப்படும். இந்த ஆளற்ற விமானங்கள் வங்கதேச ராணுவத்தின் உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு ISR பணிகள் மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பாகிஸ்தான் இந்தியாவுடனான அதன் எல்லைக்கு அருகிலுள்ள மூலோபாய இடங்களில் பேராக்டர் அகின்சி ஆளற்ற விமானங்களை வாங்கி நிலைநிறுத்திய ஒரு வருடத்திற்கு பின்னர் இந்த கையகப்படுத்தல் வந்துள்ளது. பேராக்டர் TB2 ஆளற்ற விமான பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று வங்கதேசம் கூறுகிறது. வங்கதேச ராணுவத்தால் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தின் உரிமை மற்றும் செயல்பாடு ISR எனப்படும் உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல் அம்சத்தில் அதன் திறன்களை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அதன் அண்டை நாடான இந்தியாவில் எச்சரிக்கையையும் எழுப்பியுள்ளது.
இந்தியா வங்கதேசத்தின் ராணுவ சொத்துக்களின் அதிகரிப்பை ரசிக்கவில்லை. அவை எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறலாம் என்பதால் உஷாராக உள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் வங்கதேசத்தின் அண்டை நாடான இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைக்கு அருகில் ISR ஆளற்ற விமானம் பறந்ததால் வங்கதேசத்தின் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்துவதாக அச்சுறுத்தியது. இதுவரை நடைமுறையில் உள்ள நிலையான இயக்க நடைமுறை SOP இந்திய வங்கதேச எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள் எந்த ஆளற்ற விமானங்களும் பறக்க அனுமதிக்கப்படவில்லை. வங்கதேச ஆளற்ற விமானத்தின் இருப்பு தமது ரேடார் மூலம் கண்டறியப்பட்டதாக இந்திய ராணுவ வட்டாரம் உறுதிப்படுத்தியது. இந்த ஆளற்ற விமானம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதிலும் வங்கதேச பேராக்டர் ஆளற்ற விமானத்தை இந்திய விமானப்படை IAF ரேடார் கண்டறிந்ததாக அந்த அதிகாரி தெரிவித்தார். IAF இந்த பிரச்சனையை வங்கதேச அதிகாரிகளிடம் எழுப்பும் என்று கூறிய அந்த இந்திய அதிகாரி, இது ஒரு தனி சம்பவம் அல்ல, தொடர்ச்சியான உளவு பார்த்தல் பாணி தொடர்கிறது என்று குறிப்பிட்டார். மேற்கு வங்க எல்லைக்கு அருகில் வங்கதேச ஆளற்ற விமான செயல்பாடு கண்டறியப்பட்டுள்ளது. இது வங்கதேசத்துடனான சர்வதேச எல்லையில் ஆளற்ற விமான இயக்கம் அதிகரித்து வருவதை குறிக்கிறது. வங்கதேசத்தில் நடந்து வரும் அரசியல் நிலைத்தன்மையின்மை மற்றும் அமைதியின்மையை அடுத்து இரு நாடுகளின் எல்லைகளுக்கு அருகில் வங்கதேச ராணுவத்தை சேர்ந்த பேராக்டர் TB2 ஆளற்ற விமான நடமாட்டம் இருப்பது இந்த பகுதியில் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எடுத்து காட்டுகிறது என்று இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த கட்டத்தில் வங்கதேசத்திற்கும் அதன் அண்டை நாடான இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பாக இல்லை. குறிப்பாக பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான இந்திய ஆதரவு அரசாங்கம் ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு நாட்டில் நடந்த பெரிய ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கவிழ்ந்தது. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் இந்தியாவுக்கு தப்பி சென்று தற்போது அடையாளம் காணப்படாத இடம் ஒன்றில் வசித்து வருகிறார். தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேச அரசாங்கம் ஷேக் ஹசீனா மீதான பல குற்றச்சாட்டுகளில் விசாரணைகளை எதிர்கொள்ள அவரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் பல முறை வலியுறுத்தி உள்ளது. ஆனால் புதுடில்லி அதற்கு செவி சாய்க்கவில்லை. இந்த மறுப்பு காரணமாக இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பெருகிய முறையில் பதட்டமாகிவிட்டன. சிலிகுரி தாழ்வாரம் அல்லது சிக்கன் நெக் எனப்படும் ஒரு மூலோபாய பகுதியில் வங்கதேசத்தால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற காரணத்தால் இந்திய ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பை அதிகரித்துள்ளது பற்றியும், இந்திய விமானப்படை ஹஷிமானா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபால் போர் விமானங்கள் மூலம் வான் பாதுகாப்பு அமைப்பை அதிகரித்துள்ளது பற்றியும் பரபரப்பு மீடியா YouTube சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். வங்கதேசம் மற்றும் சீன ராணுவங்கள் இந்தியாவின் சிலிகுரி தாழ்வாரத்தை ஒட்டிய பகுதிகளில் தங்கள் வான் நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது இந்தியாவின் எச்சரிக்கையை தூண்டியது. மற்றொரு பக்கத்தில் இருதரப்பு உறவுகளில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் இந்திய அரசுக்கு சொந்தமான GRSC நிறுவனத்துடனான $21 மில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வங்கதேசம் ரத்து செய்துள்ளது. ஜூலை 2024 வழங்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் வங்கதேச கடற்படைக்காக ஆழ்கடல் இழுவை மற்றும் மீட்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு இழுவை கப்பலுக்கானது. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனமான GRSC வங்கதேச அரசாங்கத்துடன் பரஸ்பர விவாதங்களின் பின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கூறியது. டாக்கா எந்த அதிகாரப்பூர்வ காரணத்தையும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கையை புதுடில்லி சமீபத்தில் வங்கதேச பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மே 18ஆம் தேதி இந்தியா வடகிழக்கு பிராந்தியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகளில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியது. இது வங்கதேசத்தின் ஆயத்த ஆடைகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் ஏற்றுமதியை பாதித்தது. இந்த நடவடிக்கைகள் வங்கதேச பொருட்களை இந்திய பகுதி வழியாக 3ஆம் நாடுகளுக்கு சென்றடைய உதவும் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதியை திரும்ப பெறுவதற்கான இந்தியாவின் முடிவை தொடர்ந்து வந்தன. வங்கதேச கடற்படைக்காக இழுவை கப்பலுக்கான ஒப்பந்தம் இந்தியா வங்கதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு மூலோபாய அடையாளமாக இருந்தது. அதன் ரத்து அந்த உறவில் ஏற்பட்ட சரிவை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. கொல்கத்தாவை தளமாக கொண்ட GRSC நிறுவனம் ஏவுகணை மற்றும் நீர்மூழ்கி எதிர்க்க கப்பல்கள் உட்பட 111 போர்க்கப்பல்களை இந்திய கடல்சார் படைகள் மற்றும் நட்பு வெளிநாடு கடற்படைகளுக்கு வழங்கியுள்ளது. வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா வங்கதேச பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. வர்த்தக கட்டுப்பாடுகளில் அதிகரித்து வருவதாலும் அரசியல் நகர்வுகள் காரணமாகவும் இந்தியா வங்கதேச உறவுகள் சமீபத்திய மாதங்களில் மோசமடைந்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைமுகங்களுக்கு மட்டுமே வங்கதேச ஆடைகளை இறக்குமதி செய்வதை இந்தியா கட்டுப்படுத்தி உள்ளது. இது வங்கதேசத்தில் ஆண்டுதோறும் $700 மில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதியை பாதித்துள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஏப்ரல் நடுப்பகுதியில் வங்கதேசம் தரை எல்லைகள் வழியாக இந்தியாவிலிருந்து நூல் இறக்குமதியை நிறுத்தியது. நிதியாண்டு 24ஆம் ஆண்டில் இந்த பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்த போதிலும், இந்தியா வங்கதேசத்தின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருந்த போதிலும் வர்த்தக உறவுகள் கடுமையாக குறைந்து விட்டன. அதே நேரத்தில் பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியான அவாமி லீக்கை தடை செய்துள்ளது.